ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், உபத்திரவங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இயற்கை பேரிடர்கள், அன்பு தணிந்து அக்கிரமங்கள் மிகுந்துவிட்ட நிலை, மார்க்கம் தப்பிய மனிதம், பூசி மொழுகப்பட்ட புனிதம், குழப்பங்கள், கூச்சல்கள், இவை அனைத்தும் முன்னமே உரைக்கப்பட்டன. இவற்றின் மத்தியில் முடிவு பரியந்தம் நிலை நிற்பது எப்படி? சமாதானத்தோடு வாழ்வது எப்படி? இதற்கெல்லாம் பதில் என்ன? இதற்கெல்லாம் பதில் ஒன்றுதான். வாங்க அந்த பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பூ வேணுமா பூவே, மல்லி பிச்சி ரோஜா பூவே, பூ வேணுமாமா பூவே. ஏமா மல்லிகா, இங்க கொஞ்சம் வாயேன். சொல்லுங்கம்மா. மல்லிப்பூ இருக்கு, ரோஜா பூ இருக்கு, பிச்சி பூ இருக்கு. உங்களுக்கு என்னம்மா பூ வேணும்? அதை விடுமா, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்னதுமா சொல்லுங்கம்மா. எல்லாருக்கும் பூ கொடுக்குற உன் பேரிலே பூ இருக்கு, ஆனா நீ பூ வச்சு நான் பார்த்ததே இல்லையேம்மா. அட போங்கம்மா, எனக்கு இருக்க கஷ்டம், கவலை, கண்ணீர் இந்த பூ வைக்காத ஒண்ணுதான் குறைச்சலா? நானே பொழப்புக்காண்டிதான் வித்துட்டு இருக்கேன். நீ மட்டும் இல்லம்மா, இங்க எல்லாருமே இந்த கஷ்டம் கவலை இதை தேடிதான் எல்லாரும் அலையிறோம். எல்லாரும் இந்த சமாதானத்தை தேடிதான் அலையிறோம். அம்மா, உங்களுக்குள்ள ஒரே போராட்டமா நடக்குது போல. அதோ அந்த கன்னிகையை பாருங்க, நீங்களே என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்குவீங்க. அம்மா, ஏதோ ஒரு அசிரியரை கேக்குதே, அது என்னன்னு தான் போய் பார்ப்போம். மரியாளே, மரியாளே, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இது எப்படி ஆகும்? இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடுவது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அட, எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு. சமாதானத்தை கொடுக்க போறவரு பிறக்க போறாரு. மல்லிப்பூ பிச்சிப்பூ ரட்சிப்பு, ரட்சிப்பு ரட்சிப்பு. அட, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? சமாதான தேவன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? வாங்க பார்க்கலாம், நம்ம குட்டி பிள்ளைங்க அதே மகிழ்ச்சியோட ஆட போறாங்க. கிட்ஸ் டான்ஸ். காற்று வீசும் நேரமது, மேலோக தூத கூட்டம் பாடும் வேலையது,
நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். சில்லான காற்று சில்லான காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. மானிடரின் பாவரோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. நாசரேத்திலோ நம்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே. நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. சில்லான காற்று சில்லான காற்று வீசும் நேரமது.